திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள். அன்பு மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம், அபரிமிதமான செல்வ வளம், இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு, இவை அனைத்தையும் நிறைவாக பெற்று வளமோடு வாழ வாழ்த்துக்கள். சிவாய. வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்கா? ஆன்சர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம மன்மத யோக சூத்திரங்களில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், நம் மனைவிக்கு இடையேயான உறவின் மேன்மை, நமது குழந்தைகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை கட்டமைத்து கொள்ளக்கூடிய சூட்சமங்கள், அதாவது நாம், நம் மனைவி, நம் குழந்தை அப்படிங்கிற 3 விஷயத்தையும் பார்க்கக்கூடிய மன்மத யோக சூத்திரங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது நமக்கும் நம் மனைவிக்கும் இடையேயான உறவை செம்மப்படுத்தக்கூடிய சூட்சமத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் மெயினாக நாம் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய பாராட்டு, அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய பணிவிடை, அவங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பிரத்யோக நேரம், அவங்களுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு நாம் கொடுக்க வேண்டிய பரிசு, 2 சரீரத்தையும் ஒன்றாக்குவதற்கான கலவியல் யோகம், இதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் கலவியல் யோகத்தில் நமது லிங்கத்தின் அந்த அளவை விருத்தி செய்யக்கூடிய ஆசனங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடும். ஏன்னா லிங்கத்தின் அளவு சிறுத்தல், பலமிழத்தல் போன்ற லிங்கம் சார்ந்த இது பார்த்திங்கன்னா லிங்கத்துடைய வெளிப்புற கட்டமைப்பை கட்டமைக்கக்கூடியது இந்த ஆசனங்கள். பொதுவாக நம்ம லிங்கத்தில் ஓடக்கூடிய இரத்த ஓட்டமும் அந்த லிங்கத்தின் அளவை தீர்மானிக்கிறது. அதனால் லிங்கத்துக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை கட்டமைக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஆசனங்கள். இன்றோடு கலவியல் திறனை உச்சபட்ச நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆசனங்கள் நிறைவு பெறுகிறது. திங்கட்கிழமையிலிருந்து நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் இடையேயான உறவை கட்டமைக்கக்கூடிய யோக சூத்திரங்களையும் அதற்கான யோக ஆசனங்களையும் பார்ப்போம். சரி, இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய இந்த யோகா ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி எளிய முறை யோகா அசைவுகளை முடிச்சுருவோம். எல்லோரும் வலது கையை நீட்டுங்க. அதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். நமக்கு சரீரத்தை கொடுத்த பெற்றோரை தியானித்துக் கொள்ளுங்கள். நமது வாழ்வின் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட நல்ல இதயங்களை தியானித்துக் கொள்ளுங்கள். ஞான கடவுளான ஐயன் விநாயக பெருமானை தியானித்துக் கொள்ளுங்கள். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்.
அப்பன் சிவனுக்கான வாழ்த்து. அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் எத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. அம்மை உமையாளுக்கான வாழ்த்து. காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு பூணும் பல பல பொன் போலே தோன்றிடும் பேணும் சிவனும் பிரம்மனும் மாயனும் காணும் தலைவி அன்னை பராசக்தி காணே. ஐயன் திருமூலனுக்கான வாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். வாழ்த்துக்கள். பொதுவாக இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது நீங்கள் எப்போ பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் வெளி உலக தொடர்பே இருக்கக்கூடாது. இந்த ஆசனம் முடிக்கிற வரைக்கும் கவனம் கிளாஸ்லேயே தான் இருக்கணும். பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட பேசுகிறது, மற்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. புற உலகத்துடைய தொடர்பை முற்றிலும் துண்டிக்கிறது தான் பிரார்த்தனை. அதனால் கிளாஸ் முடிகிற வரைக்கும் பக்கத்தில் யாரு கூடயும் பேசாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. முடிஞ்ச மட்டும் கவனத்தை கிளாஸில் ஒருமுகப்படும். வாழ்த்துக்கள். எளிய முறை யோகா செய்வுகள். நாடி சுத்தி. வலது கையை நீட்டிக்கோங்க. மூச்சை இழுங்க. சோ கும்பகா. ஹம். பண்ணுங்க. 120 கவுண்டிங் தொடர்ந்து பண்ணுங்க.
ரெடி? ஃபாஸ்ட் சரியா? கைகளில் ஆதி முத்ரா, மூச்சை இழுங்க. சோ ஹம் 10 முறை. ரெடி? கைகளில் ஆதி முத்ரா, ஆகார பிரணயமம் டவுன், மூச்சை இழுங்க. சோ 10 முறை. Ready? Relax. Ready? இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி? 6 முறை. சோ ஹம், சோ 2, சோ 3, சோ 4, சோ 5, so 6. Ready? Next. So hum, so 1, so 2, so 3, so 4, so 5, so 6. வளர்ச்சி வளலாறு. 1, 2, 3, 4, 5, 6. Opposite. 1, 2, 3, 4, 5, 6. மறுபடியும் வளம். 1, 2, 3, 4, 5, 6. ரெடி? கேளுங்க. சோ ஹம் 6, சோ ஹம், சோ 2, சோ 3, சோ 4, சோ 5, சோ 6. ரெடி? ரெடி? So hum 6 முறை. So 2, so 3, so 4, so 5, so 6. Ready? 20 counting. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Ready? Come on. Down. Breathe in. Breathe out. 10 counting. So hum. So 2, so 3, so 4, so 5, so 6, so 7, so 8, so 9, so 10, so
ரெடி? வலது காலை மடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இடது காலை தூக்கி போட்டுக்கோங்க. ரைட் சைடு. ஸோ ஹம் 10 முறை. ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ 6, ஸோ 7, ஸோ 8, ஸோ 9, ஸோ 10. ரெடி? அப்போ சைட் இடது காலம் அடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வலது காலை தூக்கி போட்டுக்கோங்க. ரெடி? லெஃப்ட் சைடு. ஸோ ஹம். ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ 6, ஸோ 7, ஸோ 8, ஸோ 9, ஸோ 10. ரெடி? ரெடி? வலது காலம் அடிச்சுக்கோங்க. வலது காலம் அடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது காலம் முடிஞ்ச மட்டும் நேர்கோட்டில் வைக்க முயற்சி பண்ணும். இந்த மாதிரி இருக்கும். ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். ரெடி? மூச்சை இழுக்கணும். ஸோ ஹம் இந்த மாதிரி போகணும். நம்முடைய கணையை மடியணும். ஏன்னா இந்த ஒர்க் அவுட் மெயினாக நம்முடைய கணையம், கல்லீரல், மண்ணீரல், அதுக்கு தான் இந்த ஒர்க் அவுட். ரெடி? ஒரு 10 கவுண்டிங். ஸோ ஹம். ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ 6, ஸோ 7, ஸோ 8, ஸோ 9, ஸோ 10, ஸோ ரெடி? அப்போ சாய் இடது காலம் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி கால் நேர் கோட்டில் தான் இருக்கணும். ரெடி? லெஃப்ட் சைட். ஸோ ஹம் 10 முறை. ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ 6, ஸோ 7, ஸோ 8, ஸோ 9, ஸோ 10, ஸோ ரெடி? கால்களை நீட்டிக்கோங்க. கமான். மூச்சை இழுங்க. ஸோ ஹம் ஒரு 10 முறை செய்யும். ரெடி? மூச்சை இழுத்துக்கோங்க. ஸோ ஹம். ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ 6, ஸோ 7, ஸோ 8, ஸோ 9, ஸோ 10, ஸோ ரிலாக்ஸ். இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி? மெதுவாக எழுந்திங்க. ஸ்டடி. கமான். ரெடி? பிரீத் இன். ஸோ ஹம் 10 முறை பண்ணுங்க. ஸோ 1, ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ
6, so 7, so 8, so 9, so 10. Ready? Keep rotation. Valachula. R. 1, 2, 3, 4, 5, 6. Opposite. 1, 2, 3, 4, 5, 6. Maradi valam. 1, 2, 3, 4, 5, 6. Ready? வலது கை தூக்குங்க. So hum 6 முறை. So 1, so 2, so 3, so 4, so 5, so 6. Ready? கை தூக்குங்க. So hum 6 முறை. So hum, so 2, so 3, so 4, so 5, so 6, so relax. Ready? Ready? மூச்சு இழுங்க. So hum 6 முறை. So hum, so 2, so 3, so 4, so 5, so 6. Ready? வலது கை சமான முத்ரா. முன்பக்கம் 6. 1, 2, 3, 4, 5, 6. பின்பக்கம் 1, 2, 3, 4, 5, 6. மறுபடியும் முன்பக்கம் 1, 2, 3, 4, 5, 6. ரிலாக்ஸ். வலது கை சமான முத்ரா. இடது கை 1, 2, 3, 4, 5, 6. பின்பக்கம் 1, 2, 3, 4, 5, 6. மறுபடியும் முன்பக்கம் 1, 2, 3, 4, 5, 6. Ready? Next. So hum 6 முறை. So hum, so 2, so 3, so 4, so 5, so 6. Next. So hum 6 முறை. So 1, so 2, so 3, so 4, so 5, so 6. Relax. மூச்சு இழுங்க. So hum 6 முறை. So hum, so 2, so 3, so 4, so 5, so 6. வலச்சுழல் 1, 2, 3, 4, 5, 6. Opposite 1, 2, 3, 4, 5, 6. மறுபடியும் வலம் 1, 2, 3, 4, 5, 6. Ready? Clapping method. First method 1, 2, 3, 4, 5, 6. Second method 1, 2, 3, 4, 5, 6. Third method 1, 2, 3, 4, 5, 6. Fourth method 1, 2, 3, 4, 5, 6. Next method 1, 2, 3, 4, 5, 6. Opposite 1, 2, 3, 4, 5, 6. Next method 1, 2, 3, 4, 5, 6. Opposite 1, 2, 3, 4, 5, 6. Next method 1, 2, 3, 4, 5, 6. Opposite 1, 2,
4 5 6 opposite 1 2 3 4 5 6 opposite 1 2 3 4 5 6 ready so hum so ஒரு 6 முறை so 1 so 2 so 3 so 4 so 5 so 6 relax ready shoulder workout so hum 6 முறை so 1 so 2 so 3 so 4 so 5 so 6 ready neck workout மூச்சு எடுங்க so hum மூச்சு எடுங்க so 2 so 3 so 4 so 5 so 6 ready வளர்ச்சிக்குள்ள மூச்சு எடுங்க so hum ஒரு 6 முறை so 2 so 3 so 4 so 5 so 6 ready இப்போ வளர்ச்சியுள்ள ஒரு 6 1 2 3 4 5 6 opposite 1 2 3 4 5 6 மறுபடியும் வலம் 1 2 3 4 5 6 ready இயல்பான சுவாசத்தை கவனிங்க ரெடி நெக்ஸ்ட் கை அந்த மாதிரி கட்டிக்கோங்க எல்லாம் ரெடி ரெண்டு காலுக்கும் இடையில ஒரு அடி கேப் வச்சுக்கோங்க கைகள் அந்த மாதிரி கட்டிக்கணும் தலை வான் பார்த்துருக்கு மூச்சை இழுக்கணும் ஸோ ஹம் ஸோ ஹம் ஸோ இந்த மாதிரி ஒரு 20 கவுண்டிங் செய்யும் ரெடி मुझे लगा so hum so 2 so 3 so 4 so 5 so 6 so 7 so 8 so 9 so 10 so 11 so 12 so 13 so 14 so 15 so 16 so 17 so 18 so 19 so 20 so relax இயல்பான சுவாசத்தை கவனிங்க இயல்பான சுவாசத்தை கவனிங்க breathing 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10. Ready? Ready? எல்லாரும் அர்த்த சிரசாசனம் பண்ணிக்கோங்க. ஒரு 20 கவுண்டி. ரெடி? இருபது மூச்சு எடுத்து விட்டுக்கோங்க. ரிலாக்ஸ். இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி? இயல்பான மூச்சை கவனிங்க. Breathing 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரெடி? எதிங்க கால்களை முடிஞ்ச மட்டும் அகலமாக விரிச்சுக்கோங்க. ரெடி? கைகளில் நமஸ்கார முத்ரா. இப்போ முடிஞ்ச அளவுக்கு ரைட் சைடு உட்காரணும். இந்த மாதிரி உங்களால் நமஸ்கார முத்திரை போட முடிஞ்சால் நமஸ்கார முத்திரை போடுங்க. முடியலைன்னா கையை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி ஊனிக்கோங்க. ரெடி? இது வந்து ஹம். எடுத்து சோ ஹம் சோ ஹம். இல்லை ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டும் சேர்ந்தது ஒரு கவுண்டிங். இந்த மாதிரி ஒரு 10 கவுண்டிங் செய்யும். ரெடி? கை எப்படி ஊனன்னா ஊனிக்கோங்க. நமஸ்கார முத்திரை முடிஞ்சுன்னா நமஸ்கார முத்திரை வச்சுக்கோ. ரெடி? மூச்சை நல்லா வெளியே விடுங்க. ஹம். மூச்சை இழுங்க. சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ 3 சோ ஹம் சோ 4 சோ
hum, so, five, so, hum, so, six, so, hum, so, seven, so, hum, so, eight, so, hum, so, nine, so, hum, so, 10, so, relax. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. எப்போ போய் ஸ்பீக்கர் எடுப்போம். இப்போ நாம் செஞ்சது கிரியா, இப்போ செய்யக்கூடியது ஆசனம். இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இந்த ஃபேன் ஆகும். So, hum, so, hum. ரெடி. இப்போ நாம் பண்ணுற ப்ரீத்திங் வந்து இன்ஹேல் 3, எக்ஸேல் 6. ரெடி. காலை வச்சுக்கோங்க. நமஸ்காரம் முத்ரா. அப்படியே ரைட் சைடு. இதே நிலையில 10 பிரீத்திங். ரெடி. So, மூச்சை எடுங்க. hum, மூச்சை விடுங்க. 1, so, hum, 2, so, hum,
so, hum, 5, so, hum, 6, so, hum, 7, so, hum, 8, so, hum, 9, so, hum, 10, so, Relax. hum, relax பண்ணி போங்க. தாராளமா பண்ணுங்க. தாராளமா கையை ஊனிக்கலாம். தாராளமா கையை ஊனலாம். so, எப்படி? hum, 7க்கு மேல முடியும். சரி பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் தப்பு. உங்களால் 2 கவுண்டிங் செய்ய முடிஞ்சாலும் சந்தோஷம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்க, ஒன்றும் குறையில்லை. நீங்கள் இந்த ஆசனத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுவே உடம்புல வேலை செய்யும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்முடைய பாதத்துடைய முன் பகுதி பூரா அழுத்தப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் உள்ள நுரையீரல், இதயம், இந்த பகுதியில் உள்ள நரம்புகள் இங்கே வந்து தான் முடியும். அவைகள் நமக்கு வந்து வீசிங் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை எதுவுமே இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜனன உறுப்பில் உள்ள நரம்புகளை முழுமையாக தூண்டக்கூடியது. அப்புறம் வந்து கால் சம்மந்தப்பட்ட அந்த சியாட்ரிக் நரம்பை தூண்டக்கூடியது. இது ஒரு அற்புதமான ஆசனம். இது கொஞ்சமாக பழகுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம தொடர்ந்து செய்யத்தான் போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். சரி, ரெடி? நான் அதை உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது எல்லாமே நான் டெக்ஸ்ட்டாக போட்டு விடுறேன். ஏன்னா ஆசனங்கள் பேர் தெரிய தெரிய படிக்க படிக்க கொஞ்சம் சிலவங்களுக்கு குழம்பிடும். ஐயோ வாயிலே நுழைய மாட்டேங்க அப்படின்னு பேரை மனப்பாடம் செய்ய முடியாத பட்சத்தில் ஆசனத்தின் மீது கவனம் குறைஞ்சி. நான் உங்களுக்கு அது எல்லாமே போட்டு விடுறேன். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் அவுட்டாக நினச்சிக்கோங்க, அவ்வளோ. ரெடி? ஏன்னா இந்த ஆசனத்தோட பேர்கள் எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தில் தான் இருக்கு. அது கொஞ்சம் குழப்பம். அதனால ஆசனத்தை மட்டும் ரெடி? கால் நீட்டிக்கோங்க. நமஸ்காரம் முத்ரா. Steady. Namaskara Mudra. Left side. இடது காலுடைய 5 விரல்ல தான் நிக்கணும். இடது கால் விரல் 5 விரல்ல தான் நிக்கணும். நமஸ்காரம். Ready? so, hum, 1
so, hum, two, so, hum, three, so, hum, four, so, hum, five, so, hum, six, so, hum, seven, so, hum, eight, so, hum, nine, so, hum, ten. so, Relax. hum, இயல்பான சுவாசத்தை கவனிங்க. Ready? so, hum, so, இயல்பான சுவாசத்தை கவனிங்க. hum, so, hum, Ready? அடுத்த ஒர்க் அவுட். இப்போ நம்ம செய்யக்கூடியது ரெண்டாவது ஒர்க் அவுட். நீங்கள் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆசனத்தோட பேரையும் குரூப்பில் போட்டு விடுறேன். முதல்ல செஞ்சது நம்பர் 1, இப்போ செய்கிறது நம்பர் 2. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. நான் அப்புறம் குரூப்பில் ஒவ்வொரு ஆசனத்தோட பேர்லாம் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மனப்பாடம் பண்ணிக்கும். மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒர்க் அவுட்டை செஞ்சால் மட்டும் போதும். உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா மனப்பாடம் பண்ணிக்கும். ரெடி? கைகள்ல ஆதி முத்ரா. இந்த பேக்கை தூக்கி இந்த இடத்துல வச்சுக்கணும். ஆதி முத்ரா. இங்க பாருங்க, மூச்சை இழுக்கணும். சோ ஹம், சோ 2, சோ 3, சோ 4. மூமெண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. கைகள்ல ஆதி முத்ரா. நம்ம பேக்குக்கு கீழே வச்சுக்கோங்க. நம்மளுடைய பேக்குக்கு கீழே வச்சுக்கோங்க. தரையில இருந்து ஒரு 5 அடி உயரத்துல கால் தூக்கணும். இதுதான் பொசிஷன். இதுக்கு கீழே கால் இறங்கவே கூடாது. கீழே தரைக்கெல்லாம் வரக்கூடாது. ஒரு 5 அடி உயரத்துல தான் கால் இருக்கணும். இப்போ பாருங்க, சோ ஹம், சோ ஹம், சோ ஹம். இந்த மாதிரி ஒரு 5 கவுண்டிங் தான் செய்ய போறோம். ரெடி? புரியுதா? ஆன்சர் பண்ணுங்க. புரியுதா? ரெடி? பொசிஷன். ரெடி? பொசிஷன். Breathe in. So
hum. So, 2. So, 3. So, 4. So, 5. Relax. அப்படியே இயல்பான சுவாசத்தை கவனிச்சு போய் கொடுத்துருங்க. அப்படியே படுத்துக்கோங்க. இப்போ நாம செஞ்சது கிரியா. அடுத்து நாம செய்யக்கூடியது ஆசனம். அடுத்து நம்ம ஆசனம் செய்யப்படும். ரெடி? முதல்ல ஆசனத்தை பார்த்துக்கோங்க. அதாவது 1. ரெடி? இதுதான் 1. 2, 3. இதே நிலையில ஒரு 10 கவுண்டிங் முடிஞ்சவங்க செய்யுங்க. இது உங்களால் முடியல அப்படின்னா ஒன்றும் தப்புலாம் கிடையாது. இந்த இருக்கு பாருங்க, காலை வந்து இப்படி மட்டும் வச்சுக்கணும், இப்படி மட்டும் வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும். காலை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு 10 கவுண்டிங் மட்டும் செய்யுங்க, போதும். ரெடி? முடிஞ்சவங்க சர்வங்காசனம் செய்யலாம். முடியாதவங்க காலை அப்படி வச்சுக்கணும். ரெடி? 1. 2. 11. So, hum. 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 So,
ரிலாக்ஸ். so, இயல்பான மூச்சு கவனி. so, 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 இயல்பான மூச்சு கவனி. so, ரெடி. ரெடி, மெதுவாக எழுந்திரிச்சுக்கோங்க. ரெடி. எல்லாரும் முட்டி போட்டுக்கோங்க. ரெடி. இப்போ நம்ம செய்யக்கூடியது உஷ்ணாசன கிரியா. ரைட், லெஃப்ட். மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும். நல்லா பார்த்துக்கோங்க. மூச்சை இழுக்கணும், ஸோ மூச்சை விடணும். ஹம், மூச்சை இழுக்கணும், ஸோ ஹம். இந்த மாதிரி பண்ணு. இது உங்களால் முடியலைன்னா பரவாயில்ல. இப்போ பாருங்க, கையை எப்படி வச்சுக்கோங்க. கையை எப்படி வச்சுக்கிட்டு ஸோ ஹம், ஸோ ஹம், ஸோ ஹம். இந்த மாதிரி பண்ணும். ரொம்பலாம் இல்லை, ஒரு 5 கவுண்டிங் மட்டும்தான். ரெடி. வலது கை இடது, மூச்சை இடது. ஸோ ஹம், ஸோ ஹம், ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5. ரிலாக்ஸ். ரெடி. இப்போ ஆசனாஸ் ஒரு 7 கவுண்டிங் தான் பண்ண போகிறோம். ரெடி. ரைட், left,
so, hum, 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 இயல்பான சுவாசத்தை கவனிங்க. so, ஸ்நானப்படுமா? hum, so, இயல்பான சுவாசத்தை கவனிங்க. சரி, ரெடி. எல்லாரும் இயல்பாக உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த நிலையில் உகந்ததோ அந்த நிலையில் உட்காந்துக்கோங்க. நாம் இப்போ சரீர ஆலய தியானம் பண்ண போகிறோம். அதை உடலை ஆலயமாகவும் மனதை கோயிலாகவும் ஐம்புலன்களை ஒளிமிக்க தீபமாகவும் அநாகத சக்கரத்தை கருவறையாகவும் உயிரையே ஜோதி ஸ்வரூப சிவலிங்கமாகவும் நம் சரீரத்தில் பிரதிஷ்டை செய்து அதற்கு வில்வ அபிஷேகம் செய்யும். நம்ம ஏற்கனவே இந்த தியானத்தை பற்றி நேற்றே ஒரு விளக்க உரை கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அதே தியானத்தில் கடன்னு போக போகிறோம். இதில் மெயினாக செய்ய வேண்டியது சோன்னு சொல்லும் பொழுது இழுக்கிற மூச்சை வில்வ தலைகளாக பாவனை பண்ணிக்கணும். இதய கமலத்தில் இருக்கக்கூடிய ஜோதி ஸ்வரூப சிவலிங்கத்துக்கு மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது வில்வ தலைகளாக நினச்சி சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்ணி ஹம்முன்னு சொல்லி மூச்சை வெளியே விடும்போது சிவலிங்கத்துக்கு கீழே இருந்து மேலே அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி மூச்சை இழுக்கும் பொழுது மூச்சை உள்ளே இழுக்கும் போது
லிங்கத்திலிருந்து ஆவுடைய நோக்கி அபிஷேகம் செய்யணும். மூச்சை விடும் பொழுது ஆவுடையிலிருந்து லிங்கத்தை நோக்கி, கீழே இருந்து மேலே நோக்கி அபிஷேகம். தொடர்ந்து செய்யுங்க. இது உங்களுக்கு ஒரு உங்களை மறக்கிற அளவுக்கு இது ஒரு உணர்தலோடு கூடிய ஒரு தியானமாக நீங்கள் உணர்ந்தால் ஐயன் ஈசன் உங்கள் இதயத்தில் பரிபூர்ணமாக காட்சி கொடுக்கும். சரி, சிவன் காட்சி கொடுத்தா நமக்கு என்ன பலன் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஃபேன் அப்படின்னு ஜமீன் அதாவது இந்த தியானத்துடைய சிறப்பே என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு தான் ஆலயம், நம்ம மனசு தான் கோயில். ஆலயம் அப்படிங்கிறது ஒரு கட்டிடம். அது வழிபாட்டிற்காக இருந்தால் அது கோயில். இதுல நம்முடைய ஐம்பொறிகள் தான் சுடர்விடும் விளக்குகள். நம்முடைய அநாகத சக்கரமே கருவறை. உள்ளிருக்கும் உயிரே ஜோதி ஸ்வரூப சிவலிங்கம். உள்ளிழுக்கும் சுவாசமும் வெளிவிடும் சுவாசமும் வில்வம், மகாவில்வம். நீங்க இந்த தியானத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களது அநாகத சக்கரத்தில் சிவலிங்கம் வெளிப்படுவதை உணர்வு பூர்வமா உணரலாம். அப்படி உணரும் பொழுது சிவம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா அனைத்தின் மூலம்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அணு, சக்தி, பஞ்சபூதம், கிரகங்கள், ஜீவராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பிரபஞ்சத்துடைய மூலமே சிவம் தான். அந்த சிவத்தை நாம் உணர 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 நமக்கு என்னென்ன வேணுமோ அதை அடையக்கூடிய வழிகளும் நமக்கு எளிமையா தெரியும். அதாவது செல்வம் படைத்தவனுக்கும் வறியவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ரெண்டு பேருக்குமே பணம் தேவை. வறியவனுக்கும் பணம் தேவை, செல்வந்தனுக்கும் பணம் தேவை. வறியவனுக்கு தனக்கு தேவையான செல்வத்தை எப்படி அடையணும்னு தெரியல. ஆனா பணக்காரனுக்கு தனக்கான செல்வத்தை அடையக்கூடிய வழி அவனுக்கு தெரியுது. இதுதான் வித்தியாசம். அப்ப நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திறனை, வழிகளை அறியக்கூடிய அறிவின் திறன் தான் சிவம். அப்ப நீ சிவத்தை எந்த அளவுக்கு உணர்தையோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தை சூட்சமமா புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம மனைவி உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கலாம், குழந்தைகளோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கலாம், நம்முடைய கஸ்டமர்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிடலாம். மொத்தத்தில் அடுத்தவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்மளால துல்லியமா உணர முடியும். அவங்களுடைய தேவைகளை நாம பூர்த்தி செய்யும் பொழுது அதுதான் விற்பனை, அதான் பிஸ்னஸ். இந்த உலகத்தில் உள்ள பிஸ்னஸ்மேன் எல்லாருடைய நோக்கம் என்ன? கஸ்டமர்களுடைய தேவையை அட்வான்ஸா புரிஞ்சுக்கணும். கஸ்டமர் சொல்லாமலே அவங்க தேவையை பூர்த்தி பண்ணணும். இதைத்தான் உபரி பயன்பாடுன்னு சொல்றது. இன்னைக்கு ஐஃபோன் கம்பெனிக்கு ஆப்பிள் அவங்கெல்லாம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் தனக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங்கை அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகளை
துல்லியமா உணர்ந்து கொள்வதற்கான வழியை கொடுப்பது சிவம். எதை பார்த்தாலும் உனக்கு புரியும், எந்த சப்ஜெக்டை சிந்திச்சாலும் உனக்கு தெரியும். நீ எதையும் படிச்சு தெரிய வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு விஷயத்தை நினைச்சனா போதும். இப்போ குரு அப்படிங்கிற ஒரு பிளானட்ஸ் இருக்கு, நீ நினைச்சா போதும் அந்த குரு அப்படிங்கிற பிளானட்ஸ்குள்ள என்னென்ன இருக்கு, அது இந்த பிரபஞ்சத்தில் தோன்றி எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகுது எல்லாம் உனக்கு தெரியும். ஏமனா இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து நிகழ்வுகளும் காலம்னு சொல்லக்கூடிய டயத்தில் ரிஜிஸ்டர் ஆகுது. அதை தெரிஞ்சுக்கிடணும்னா மனசை தூழ்மை நிலைக்கு கொண்டு போகணும். அந்த தூழ்மை நிலை தான் சிவம். அப்ப நீங்க இந்த சிவ தியானத்தை எந்த அளவுக்கு பண்றையோ அறிவு சூட்சமமா போகும். சூட்சமமான அறிவை கொண்டு உனக்கான உடல் ஆரோக்கியம், அபரிமிதமான செல்வம், உன் மனசுக்கு பிடிச்ச உறவு, இதை நீ முழுமையா கட்டமைக்கணும். சிவம் அப்படிங்கிறது துறவு கிடையாது, அனைத்தையும் அனுபவித்த திருப்தி. இப்ப நீ ஒரு பிரியாணி சாப்பிடுற, ஒரு தட்டு சாப்பிடுவ, எக்ஸ்ட்ரா ஒரு தட்டு கொடுத்தா அதையும் சாப்பிடுவ, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவ? போதும்பா, 2 தட்டு சாப்பிட்டுட்டேன், போதும், வயிறு நிறைஞ்சிருச்சு. அந்த போதும்னு சொல்ற பாரு, அதுதான் சிவம். நீ போதும்னு சொல்லிட்டாலே அதுக்கு அடுத்து பிரியாணியை விரும்புவியா? போதும் போதும் போதும். அந்த போதுங்கிற துறவு தான் சிவம். பிரியாணியே எனக்கு வேண்டாண்டா, அது சிவம் கிடையாது. சிவம்ங்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சு திகட்ட அனுபவிச்சு போதுண்டா, திருப்தியின் உச்ச நிலை தான் சிவம். அதை நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம மக்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு அறியாமை, சிவம் அப்படின்னா அவர் துறவு, அவர் எதையுமே அனுபவிக்க மாட்டாரு, அவர் நம்மளை துறவி ஆக்கிடுவாரு, நம்மளை பரதேசி ஆக்கிடுவாரு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சிவம் அப்படின்னாலே இன்பத்தின் உச்சத்தில் பிறக்கிற திருப்தி தான் சிவம். சித்தர்கள் சிவனை வழிபாடு பட்டதுக்கு காரணம் என்னன்னா, நானும் சந்தோஷமா இருக்கணும், நானும் திருப்தியா இருக்கணும். அதுக்கு தான் சித்தர்கள் வழிபாடு பண்ணாங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோ, சிவம் அப்படிங்கிறது இன்பத்தின் உச்சத்தில் வரக்கூடிய திருப்தி. அதுக்கு தான் நம்ம இந்த தியானம் பண்றோம். இதைத்தான் உங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மகா சொர்ண பைரவ தீட்சையா கொடுக்கிறோம். ஏன்னா நாங்க அதை அனுபவிக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன். என் ஈசனின் எல்லையற்ற கருணையினால, அவனிடம் அருள் என்னும் பிச்சையினால் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். என்னுடைய 57 வயதிலும் எந்த ஒரு சரீரமும், அதாவது எந்த ஒரு உடல் வேதனையும் இல்லாமல் ஒரு 20 வயது வாலிபனை போல் என் ஈசனின் திருவருளால நான் இருக்கிறேன். என்னால் ஆக வேண்டியது ஒன்றுமல்ல, என் அப்பன் என்னை வழி நடத்துகிறான். இது கர்வத்தால் சொல்லவில்லை, ஈசனை அடைவதால் கிடைக்கும் பாக்கியத்தை சொல்கிறேன். என்னுடைய கடுகளவு உழைப்பிற்கு இமயமளவிற்கு செல்வத்தை என் ஈசன் கொடுத்து கொண்டு இருக்கிறான். அளப்பரிய செல்வத்தை கொடுக்கிறான். 3, என் இதயத்திற்கு பிடித்த மனிதர்களை மட்டுமே நான் சந்தித்துக் கொண்டு இருக்கிறேன். என் இதயத்திற்கு பிடித்த மனிதர்களோடு மட்டுமே வாழ்ந்து கொண்டு
திருப்தியாக இருக்கிறேன். இது என் ஈசனின் திருவடியை வணங்குவதால் இந்த நாயேனுக்கு கிடைத்த பொக்கிஷமாக கருதுகிறேன். அந்த பொக்கிஷத்தை அடையக்கூடிய